வணக்கம் மேசராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேசராசியுடைய பலன்தான். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேஷ ராசிக்காரங்க இது வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அப்படிங்கிறது சாதாரணம் கிடையாது. மனசுக்குள்ளே எவ்வளவோ வழியை அடக்கிட்டு வெளியே யாருக்குமே தெரியாமல் சிரிச்ச முகத்தோடு நடந்த நாட்கள் தான் அதிகம். நமக்குன்னு நல்ல காலம் வருமானு பல தடவை நீங்களே உங்களுக்குள்ளேயே கேட்டுட்ருக்கீங்க. ஒவ்வொரு தடவையுமே நம்பிக்கை வச்சிங்க, ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் அது கையில் இருந்து நழுவி போயிடுச்சு. அதனால தான் மனசு சோர்ந்து எதுக்கு இவ்வளவு முயற்சி அப்படின்னு தோணுன நேரங்களும் இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போது குடும்பத்துக்காக நீங்கள் எவ்வளவோ தியாகம் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஆசைகளை பின்னாடி தள்ளி வச்சுட்டு பரவாயில்ல அடுத்தவங்க நல்லா இருந்தால் போதுன்னு நினச்சி நடந்திருக்கீங்க. ஆனால் அதுக்கான பாராட்டோ புரிதலோ உங்களுக்கு கிடைக்காம போனது உங்கள் மனசை ரொம்பவே காயப்படுத்தியிருக்கு. இப்போது சொந்தங்கள் நண்பர்கள் அப்படின்னு நினச்சவங்க எல்லாமே சில சமயம் உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரி நடந்திருக்காங்க. அதெல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே சுமையாக சேர்ந்து வெளியே சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே அழுதுருப்பீங்க. பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உழைப்பு மட்டுமே அதிகம், அதுக்கான பலன் அப்படின்னு கிடைக்கும் பொழுது பார்க்கும் பொழுது குறைவு தான். எவ்வளவு உழைக்கிறோம் ஆனால் கையில் எதுவுமே தங்க மாட்டேங்குதுன்னு தோணி இருக்கும். ஒரு பக்கம் செலவு, இன்னொரு பக்கம் கடன், அதுக்கிடையில் குடும்ப பொறுப்பு, இது எல்லாமே சேர்ந்து உங்களோட தூக்கத்தையே கெடுத்திருக்கும். இரவு அப்படிங்கிறது முழுக்க யோசனையாகவும் காலையில் எழுந்ததுமே அதே கவலை தான். ஆனால் யார்கிட்டேயுமே அதை வெளிப்படையாக சொல்லவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வெளியே தைரியமாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். உறவுகள் விஷயத்தில் கூட நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க ஒருத்தர் கூட இல்லையேன்னு நினச்சிருப்பீங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற உண்மையான உணர்வுகளை யார்கிட்ட சொல்ல போனாலுமே அது சரியாக புரிஞ்சுக்கப்படாமல் போயிடுது. சிலர் உங்கள் நல்ல மனசை பயன்படுத்திக்கிட்டாங்க, சிலர் உங்கள் அமைதியை பலவீனமாக நினச்சிட்டாங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு மனிதர்கள் மேலேயே நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இப்போது அதெல்லாம் மாறப்போகக்கூடிய நேரமும் வந்துருச்சு. மேச ராசிக்காரங்களுக்கு இனிமே வாழ்க்கை அப்படிங்கிறது மெதுவாக நல்ல திசையை நோக்கி ஆரம்பிக்க போகுது. இது வரைக்கும் உங்களை அள வச்ச விஷயங்களே இனிமேல் உங்களுக்கு பாடமாக மாறப்போகுது. நம்ம இவ்வளவு தூரமாக தாங்கி வந்திருக்கோம்னு நீங்களே உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய காலமும் வந்துருச்சு. மனசில் இருந்த பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். காரணமே தெரியாமல் ஒரு நிம்மதி மனசுக்குள்ளே வரும். காலையில் எழுந்ததுமே இன்னைக்கு ஏதோ நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அது வெறும் தோற்றம் மட்டும் கிடையாது, உண்மையிலேயே நீங்கள் நல்ல மாற்றம் தொடங்கக்கூடிய அறிகுறின்னு கூட சொல்லலாம். இது வரைக்குமே உங்களை மதிக்காத இடங்களில் இருந்து நீங்கள் விலகி உங்களை மதிக்கிற இடங்களில் உங்களுடைய வாழ்க்கையை நகர ஆரம்பிச்சிருக்கும். இப்போது பண விஷயத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன சின்ன முன்னேற்றங்கள் வர்றதுக்கான வழிகள் ஆரம்பிக்க போகுது. ஒரு வழியை அடைச்ச மாதிரி இருந்த இடத்துல இருந்து புதுசாக ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது பெருசாக தெரியாமல் இருந்தாலுமே அதுவே நாளைக்கு பெரிய மாற்றத்துக்கு ஒரு அடித்தளமாகவும் இருக்க போகுது. நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனையும் இருக்கும். நம்மளால் முடியுமா அப்படின்னு சந்தேகம் வந்தாலுமே அந்த வாய்ப்பை விடாமல் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் பேசாமல் இருந்த சில விஷயங்கள் இப்போது மெதுவாக பேசப்பட ஆரம்பிக்கும். உங்கள் மனசில் இருந்த வார்த்தைகள் வெளியே வர ஆரம்பிக்கும். அதை கேட்டவங்களும் இவ்வளவு நாளாக இவங்க இப்படி மனசுக்குள்ளே வச்சுருந்தாங்களான்னு புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் உறவுகளில் ஒரு புதுசான புரிதலும் உருவாக போகுது. அடுத்தது உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உறவு விஷயத்தில் தனிமையாக இருந்தவர்களுக்கு மனசுக்கு நெருக்கமாக பேசுகிற ஒரு ஆள் வாழ்க்கையை வர வைக்க வாய்ப்பு இருக்குது. அது காதலாக இருக்கலாம், இல்லை நட்பாக இருக்கலாம். ஆனால் அந்த உறவு உங்களை அள வைக்காது, மாறாக உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். நான் இப்படி தான் இருக்கேன்னு நீங்கள் இயல்பாக இருக்க முடியும். நடிக்க தேவையில்லாத உறவாகவும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பயம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பயந்த மனசு என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக மாறப்போகுது. இதுதான் மேச ராசிக்காரங்களோட உண்மையான பலம்னு கூட சொல்லலாம். அந்த பலம் இப்போது திரும்ப உங்களை கைக்குள்ளேயே வருது. இது வரைக்கும் மறைச்சு வச்சிருந்த உங்களுடைய தன்னம்பிக்கை இப்போது வெளியே வர ஆரம்பிக்கும். உடல் நலத்தில் கூட நல்ல மாற்றம் தெரியும். மன அழுத்தம் குறையாததுனால உடம்பு அப்படிங்கிறது லேசாக உணர ஆரம்பிப்பீங்க.
தூக்கம் சரியாகும். சாப்பாட்டில் சின்ன சின்ன கட்டுப்பாடு வந்தாலே பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். நம்மளை நாமளே கவனிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனசில் உருவாகும். அதுவே பெரிய குணம் மாற்றமாகவும் இருந்துட்டு இருக்கு. மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா, மேச ராசிக்காரங்க நீங்கள் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறது வீணாக போகலை. அது எல்லாமே உங்களை இந்த நல்ல காலத்துக்காக தயார்படுத்ததான். இப்போது வரப்போகிற சந்தோஷம் சாதாரணமாக கிடைச்சதில்லை, கஷ்டத்துக்கு பிறகான சந்தோஷம் அப்படிங்கிறது தான். அது இன்னுமே இனிமையாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இனிமேல் வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை சோதிக்க மட்டுமே செய்யாது, உங்களை சந்தோஷப்படுத்தவும் செய்யும். நம்பிக்கை இழந்த இடத்திலிருந்து நம்பிக்கையை மீண்டுமே முளைக்கும். கண்ணீரோடு இருந்த கண்கள் இனிமே சிரிப்போடு ஒளிரும். இதுதான் மேஷ ராசிக்காரங்களுக்கான ஒரு கால மாற்றமாகவும் இருக்கும். பட்ட கஷ்டங்கள் எல்லாமே காணாமல் போகக்கூடிய நேரமும் வந்துருச்சு. நம்பிக்கையோட நீங்கள் முன்ன நடக்க நல்லதே கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போது மேஷ ராசிக்காரங்க சில நேரம் உங்களுக்குள்ளேயே தோணும், நம்ம வாழ்க்கை எப்போ தான் சரியாகும், எல்லாருக்குமே முன்னேற்றம் வருது, நமக்கு மட்டும் ஏன் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும். இந்த கேள்வி உங்கள் மனசில் ஒரு 100 தடவை வந்துட்டு போயிருக்கும். அதுக்கு பதில் யாருமே சரியாக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அனுபவித்த வழி உங்கள் மனசுக்கு தான் தெரியும். சில நாட்கள் காரணமே இல்லாமல் மனசு ரொம்பவே கனமாக இருந்திருக்கும். சிரிக்கணும்னு நினச்சாலும் அந்த சிரிப்பு முழுமையாக வராது. வெளியே எல்லார்கிட்டையுமே நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஒரு வெறுமை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வெறுமை அப்படிங்கிறது பணத்தால் நிரம்பலை, உறவால் நிரம்பலை, அது ஒரு விதமான மனசோர்வுன்னு கூட சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்களுக்கு இன்னொரு கஷ்டம் என்ன அப்படின்னா, அவங்க மனசு ரொம்பவே உண்மை. பிடிச்சா பிடிச்சதுன்னு சொல்லிடுவாங்க, பிடிக்கலைன்னா அதையும் மறைக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த உலகத்தோட அடிப்படையில் இல்லை, இங்கே நடிப்பு அப்படிங்கிறது அதிகம். அதனால் பல தடவை நீங்கள் ஏமாந்துருப்பீங்க. நல்ல மனசோடு நடந்துக்கிட்டதுக்கே திருப்பி வழிதான் கிடச்சிருக்கும். இப்போது வேலை விஷயத்தில் கூட உங்களுடைய திறமை அப்படிங்கிறது முழுசாக வெளியில் வராத மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இவங்களுக்கு இதை விட நல்லா செய்ய தெரியும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அப்படின்னா, உங்களுக்கான சரியான இடம் கிடைக்காம போயிடும். சிலர் பார்த்திங்கன்னா உங்கள் மேலே உழைப்பை சுமத்திடுவாங்க, ஆனால் பாராட்டு மட்டும் அவங்களுக்கு போயிடும். இது எல்லாமே உங்களை உள்ளுக்குள்ளேயே எரிச்சல் அடைய வச்சுருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இப்போ அந்த நிலையெல்லாம் மாற ஆரம்பிக்குது. மேஷ ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் எல்லாருக்காகவுமே வாழ்ந்து நீங்கள் இனிமேல் கொஞ்சம் உங்களுக்காக வாழ கற்றுக்க போகிறீங்க. அது சுயநலமாக இல்லை, ஒரு சுய பாதுகாப்பாக தான் இருக்க போகுது. இப்போது நீங்கள் யாரையுமே எல்லா வாழ்க்கைன்னு வச்சுக்கணும், யாரை விட்டுடணும் அப்படின்னு ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கும். எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினச்ச பழக்கங்கள் குறைஞ்சு நமக்கு மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆழமாக பதியும். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நல்ல திசையில் மாற்றப்போகுது. பண விஷயத்தில் திடீர்னு பெரிய அதிர்ஷ்டம் மாதிரி இல்லாமல் நிலையான முன்னேற்றம் வரும். வருமானம் வரக்கூடிய வழிகள், அதாவது வழி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இது வரைக்கும் பணம் வந்தாலுமே நிலைக்காமல் போனது போல் இனிமேல் சேமிப்பு அப்படிங்கிறது உருவாகும். நம்ம கையில் கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குதுன்னு தோணும். அந்த எண்ணமே ரொம்ப பெரிய தைரியமாகவும் உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் உங்களை மதிக்காத மாதிரி நடந்தவங்க கூட இப்போது உங்களுடைய மதிப்பை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் இல்லாமல் சில விஷயங்கள் நடக்காதுன்னு அவங்களுக்கு புரியும். அதனால தான் உங்கள் பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் வரும். இது வரைக்கும் அமைதியாக இருந்த நீங்கள் இப்போ உங்கள் கருத்தை தைரியமாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. உறவுகள் விஷயத்தில் உங்கள் மனசுக்கு பாரமாக இருந்த சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும். அதுக்காக நீங்கள் சண்டை போட வேண்டியதில்லை, இயல்பாக ஒரு இடைவெளியும் வரும். அதே நேரம் உங்கள் மனசுக்கு ஆறுதலாக இருக்கிற சிலர் நெருக்கமானவங்க எண்ணிக்கை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, உண்மை அப்படிங்கிறது தான் முக்கியம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். மேஷ ராசிக்காரங்க இப்போது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா, பயம் குறையிறது. இது வரைக்கும் இப்படி நடந்தால் என்ன ஆகும்னு பயந்த மனசு இனிமேல் நடந்தால் நடக்கட்டும்னு தைரியமாக மாறும். அந்த மனநிலை வந்துட்டாவே உங்களுக்கு பாதி பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்த மாதிரி தான். உங்களுடைய மனசும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். மனசு நிம்மதியாக இருந்தால் உடம்புக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒத்துழைப்பும் சின்ன சின்ன பழக்கங்கள்லாம் மாற்றங்கள் கூட பெரிய நல்ல விளைவை கொடுக்கும். இது வரைக்கும் உங்களை நீங்களே புறக்கணிச்ச நீங்கள் இப்போ உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த காலம் மேஷ ராசிக்காரங்களுக்கு திரும்ப எழக்கூடிய காலம்னு சொல்லலாம். இது வரைக்கும் விழுந்து விழுந்து எழுந்த நீங்கள் இப்போது உறுதியாக நின்று போகிற காலமும் வந்துருச்சு. யாருக்காகவுமே உங்களை மதிப்பை குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தான், அதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வாழ்க்கை உங்களுக்கு இனிமேல் ஒரு விஷயத்த சொல்லும். நீங்கள் பட்ட வலி, நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாமே
உங்களை உடைக்கிறதுக்காக கிடையாது, உங்களைய வலிமையாக மாற்றுறதுக்கு தான். இந்த உண்மை புரிஞ்ச நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கை வேறு லெவலுக்கு போக ஆரம்பிக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அழிஞ்சு நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இனிமையான நாட்களாக அமைய எங்களுடைய சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க.